பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தற்போது சிவில் நீதிமன்றத்தை நாட டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அங்கீகாரமற்ற கட்சியில் தலைமை பிரச்சினை குறித்து ரிட் மனு தாக்கல் செய்ய முடியாது எனவும் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாமக தலைவர் பதவி தொடர்பாக டாக்டர் ராமதாசுக்கு டாக்டர் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல்கள் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்நிலையில் தான் இருதரப்பிலிருந்தும் தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு கடிதங்கள் கோரிக்கைகள் என்பது அளிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கு கடந்த 27ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியது. அதில் டாக்டர் அன்புமணியின் பதவிக்காலம் என்பது மே 25ஆம் தேதி அன்று காலாவதியாகிவிட்டது என்றும் புதிய தலைவராக டாக்டர் ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மே 30ஆம் தேதி தொடங்கி டாக்டர் ராமதாஸே கட்சியின் புதிய தலைவராக இருப்பதாகவும் கடிதங்கள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் தேர்தல் ஆணையத்தின் பதிவின்படி பாமக நிர்வாகிகளின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸே கட்சியின் தலைவராக உள்ளார். எனவே கட்சியின் தலைவராக இருப்பதாக கூறினால் கட்சியின் நிர்வாகிகள் தொடர்பாக விஷயத்தை தீர்க்க பொருத்தமான கட்சி அல்லது நீதிமன்றங்களை நாடி நீங்கள் தீர்வை பெற்றுக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரித்தார். குறிப்பாக இந்த வழக்கின் விசாரணையின் போது அன்புமணி ராமதாஸின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜெயந்த் பூஷன் இந்த வழக்கில் எவ்வித குறையும் இல்லை, குறிப்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்கப்படக்கூடாது என்றும் சட்டப்படி குறிப்பாக பதிவுகளின்படி அன்புமணியே கட்சியின் தலைவராக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதை அங்கீகரிக்க வேண்டும் என்று வாதிட்டது. ஆனால் ராமதாஸ் தரப்பில் இதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு கடிதங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியும் அதையெல்லாம் அங்கீகரிக்காமல் அன்புமணியை தேர்தல் ஆணையம் தலைவராக அங்கீகரித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம்